நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வறுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகாய், வரமல்லி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாம். இதை நம்ம நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பொருள்லாம் வணக்கி அதையும் அரைக்கணும். நல்லெண்ணெய் விட்டுக்கணும். பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து ஒரு 20 பல் இருக்கும். இது நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழி கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெயில் வணக்கிக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டுக்கோழிக்கு நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 இருக்கும். இதையும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ இது வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, இதையும் போட்டு நல்லா எண்ணெய் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வந்து தக்காளி எல்லாம் வணங்கிடணும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கினா போதும். இந்த வெங்காயம் வணங்கி தக்காளியும் வணங்கிருச்சுன்னா நம்ம வந்து எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வணங்கி இருக்கணும். நம்ம இதை ஆற வச்சு அரைக்கணும். இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறோம். அரைக்க வேண்டிய திங்ஸை போட்டு நம்ம அரைக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னா நம்ம வந்து அது நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம நைஸாக அரைச்சோன்னு எடுத்துடலாம். இந்த அளவு பேஸ்ட்டாக அரைக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற இந்த இதை வந்து நம்ம இதையும் அரைச்சிக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 3 இது வந்து கிராம்பு நம்ம ஏற்கனவே போட்டு நல்லா நம்ம வணக்கி அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சம் தான் இப்போ தாளிக்கிறதுக்கு போடுறோம், யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை போடுறோம். போட்டுட்டு இந்த புதினாவும் மல்லி வணங்கினதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் ஒன்று போடுறோம். அரைச்சி வச்சுருக்கிறத இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து வணக்கி எண்ணெயில் வணக்கி நம்ம அரைச்சிட்டோம். அப்படி அதனால் வந்து நம்ம இதை வந்து அப்படியே நம்ம சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது வணக்கி வச்சுருக்கோம். இதையும் போட்டு வணக்கிக்கிறோம். வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு இருக்காது. இதுவே வந்து நாட்டுக்கோழி கறி எப்போதுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும்.
ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இது டோட்டலாக வந்து எல்லா குழம்புக்கும் நம்ம போடுறோம். இதை நம்ம பார்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வேகமாக வேக வேண்டாம். வேகமாக வெந்ததுன்னா கறி வந்து கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கறி சாஃப்டாக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் கறி வந்து நம்ம நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் நம்ம வச்சிட்டோம்னா போதுங்க. அரை மணி நேரத்தில் நல்லா குக் ஆயிரும். கறி நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம்.